ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 19/12/2025 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள் தட்சிணாயன புண்ணியகாலம் அமாவாசை, ஹனுமத் ஜெயந்தி, சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். தனுசு லக்னம், இருப்பு 4 நாழிகை 57 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:24 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 5:56 மணி வரை சதுர்த்தசி, அதன் பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் கேட்டை. நாம யோகம் இன்று மாலை 4:31 மணி வரை சூலம், அதன் பின்பு கண்டம். கரணம் இன்று அதிகாலை 5:56 மணி வரை சகுனி, அதன் பின்பு மாலை 6:55 மணி வரை சத்துஷ்பாதம், அதன் பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:23 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று நாள் முழுவதும் பரணி. இன்றைக்கி இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. அதேமாரி இன்றைக்கி அமாவாசை ரொம்ப விசேஷமான ஒரு நாள், மார்கழி அமாவாசை. இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, கண்டிப்பாக இன்றைக்கி பித்ரு தர்ப்பணம் பண்ணணும். அப்பா இல்லாதவர்கள் பித்ரு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம சந்ததிகள் நல்லாயிருக்கும். அதாவது நம்மளோட குழந்தைகள், நம்மளோட பேர குழந்தைகள் இவெல்லாம் ரொம்ப நல்லா இருப்பா. சரியா? அதனால் இன்றைக்கி பித்ரு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கா, அப்பா அம்மா இருக்கிறவா என்ன பண்ணுறதுன்னு. நல்ல கொஸ்டின். இந்த அப்பா அம்மா இருக்கிறவா என்ன பண்ணணும் அப்படின்னா, மறைந்த முன்னோர்களை நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். மனசார தியானம் பண்ணிக்கிறது, அவளை நினச்சி அவளோட ஆசீர்வாதம் கேட்டு விண்ணப்பிக்கிறது, அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதை விட பெரிய விசேஷம் என்னென்னா, அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணாலே பெரிய விசேஷம். ஏன்னா அவள்லாம் பித்ரு தர்ப்பணம் பண்ணுறா பற்றியில. அதனால் அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணி அவளோட ஆசீர்வாதம் வாங்குறதே இந்த அமாவாசையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதுக்கடுத்தபடியாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். கண்டிப்பாக பெரிய நன்மைகள் கண்டிப்பாக வரும். அதேமாரி புற்றுக்கோயில் போயிட்டு வாங்கோ, அம்பாளே நாகர் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு மன நிறைவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள கலத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய சுபிக்ஷங்கள் வந்து சேரும். இன்றைக்கி ஹனுமத் ஜெயந்தி. கண்டிப்பாக ஆஞ்சநேய சுவாமியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்கும், மன தைரியத்தை கொடுக்கும். நிறைய பேர் சொல்லுவா, அமாவாசையில் பிறந்தால் திருடனாக இருப்பா அப்படின்னு. கரெக்டாக ஜோசியம் நிமித்தமாக சொல்லுவாள் நிறைய பேர், அமாவாசையில் பிறந்தால் திருடனாக இருப்பா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுங்க. அதாவது இவரும் ஒரு வகையில் திருடன் தான். யார்? ஆஞ்சநேய சுவாமியும். என்னடா அது இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறேல? கண்டிப்பாக. ஏன்னா ராமரோட இதயத்தையே திருடிட்டார்ல. கரெக்டாக? அந்த வகையில் நல்லது செஞ்சு நம்ம எல்லாம் நல்லது பண்ணினாலே நல்லது கண்டிப்பாக நமக்கு நிறைய நடக்கும். நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக குறையும். ஏன்னா இந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறது தான் பெரிய பிரச்சனை நமக்கு. ஒன்றும் இல்லை, இந்த ஜீவராசி அத்தனை பேருக்குமே நம்மளோட கஷ்டங்கள் ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு கஷ்டத்தை நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்பாடா. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 1000 ரூபா கடன் இருக்குது, அந்த 1000 ரூபாய் கடன் அடைச்சிட்டோம், அப்பாடா நல்லதாக போச்சு, நிம்மதியாக போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளேயும் அடுத்த பிரச்சனை உட்காந்து நிற்கும். ஏதாவது எதிர்பாராத ஒரு கடன் வாங்குற மாதிரி ஆகிடும், ஒரு 2000 வாங்குற மாதிரி. அதெல்லாம் சகஜம், புரியுறதா? ஆனால் இதெல்லாம் சமாளிக்கிற ஒரு பக்குவத்தை இந்த பகவான் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, கோவிலுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் நமக்கு அந்த சக்தியை கொடுக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா இந்த பிரபஞ்சமே சக்தியில் தான் இயங்கின்னு இருக்குது.
புரியுறதா? அதனால் இன்றைக்கி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேயர் கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு வாங்கோ. அதுக்காக எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வான்னு சொல்லலை, புரியுறதா? உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை மனமாற வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். முக்கியமாக உங்கள் மனசில் இருக்கிற கவலைகளுக்குறையும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன், சுக்கிரன் மற்றும் சந்திரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்திராஷ்டமம் இன்றைக்கும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்கள்லாம் கவனமாக இருந்தால் தான் மேல் அதிகாரிகள்கிட்ட நல்ல பெயர் வாங்க முடியும், புரியுறதா? அதேமாரி தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அவசியம். அதேபோல் பேசும் வார்த்தைகளில் நிதானமாக இருப்பது உச்சிதம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? நேற்று ரொம்ப கலகலப்பாக இருந்தேடா, அதேமாதிரி தான் இன்றைக்கி களத்திர ஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். அதேபோல் நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்தவர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைவன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இன்றைக்கும் இருக்கார். அதனால் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அதை இன்முகத்துடன் செய்து முடித்து மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கடக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதிகாலையிலேயே கோவில்களுக்கு சென்று வருவீர்கள். அதேபோல் தியானம், யோகா போன்றவற்றை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த கவலைகள் அகலும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானம் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேமாரி மனசில் அந்த கவலைகள்லாம் குறையும். ஒரு எல்லா விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் உங்களது முன்னேற்றம் அருமையாக இருக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் ஏற்படலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது குங்குமம் கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்து போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5.
அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக ஒரு தைரியமாக எல்லா வேலைகளையும் செய்வீர்கள். என்னென்ன சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சந்திரபகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். இன்றைக்கி அதுமாதிரி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நெருக்கம் காட்டுவீர்கள். தொழில் வியாபாரம் அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் அதிரடியாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் சுப செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வேப்பிலை கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுதோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள். உங்களோட பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்காகவே இந்த சந்திர பகவான் உங்களது ஜீவனாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் இடத்தில் அதி அற்புதமாக ஜொலிப்பதால் உங்கள் வாழ்க்கையில் ஒருவித மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சலுகைகள் உண்டாகும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நண்பர்களின் உதவி தாராளமாக கிட்டும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது துளசி கொஞ்சம் எடுத்து பேக்கில் உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதோம் லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? உங்கள் ஜென்மராசியில் தான் சந்திர பகவான் இன்றைக்கும் இருக்கார். அதனால் கொஞ்சம் மனசில் குழப்பமெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் வேலையை செய்யுங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் வீண் அலைச்சல் இன்றைக்கும் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எடுக்கிற காரியங்களில் அதேமாரி வாகன பயணங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது உச்சிதம். அதேமாரி இன்றைக்கி இந்த உணவு பழக்க வழக்கங்கள்லையும் கொஞ்சம் மாறுதல் செஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஹெல்த் வைஸ் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகளும் பேசுகிற வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்களும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள நேரிடலாம். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுதோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு நாள். என்னென்னா அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற மோட்சஸ்தானம் விருப்பஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் செலவை கொஞ்சம் கொண்டு வந்து தரும். இன்றைக்கி விலை உயர்ந்த பொருளை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி இன்றைக்கி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நிலவும். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலர்வதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வருமானத்தை பார்ப்பார்கள். வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுதோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப சூப்பரான நாள்னே சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு உயர்வை கண்டிப்பாக கொண்டு வந்து தரும். உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் வெற்றியடையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள் சிலர். அதேபோல் தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் வீட்டார் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்புவது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கி இருக்கிறதுனால பரபரப்பாக இருப்பேள். இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபளும் அதிகமாக இருக்கும் இன்றைக்கும். ஆனால் அழகாக செஞ்சு மேல் அதிகாரிகள்கிட்ட பாராட்டே வாங்கிடுவீங்க.
அதேமாதிரி தொழில் வியாபாரம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்கோங்க. சரியா? படிக்கிற குழந்தைகளை இன்றைக்கி ரொம்ப நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதுவும் இந்த விளையாட்டு துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனை படைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு தேடி வரும். அரசியல்வாதிகள்லாம் ஒரு முக்கிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னால இன்றைக்கி பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் முக்கிய பொறுப்புகளில் திளைப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். படிக்கிற குழந்தைகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமின்றி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான ஒரு மன நிறைவை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நிலவும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3.